வெல்கம் லீடர்ஸ் அண்ட் நியூ மெம்பர்ஸ். வெப்3 உலகம் உங்களை வரவேற்கிறது. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற அனைத்து வீடியோக்களும் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கூடுதல் தகவல் உங்களுக்கு அங்கு டெலிகிராம் சேனலில் உடனுக்குடன் கிடைக்கும். இன்று ஜியோடெக்ஸ் KYC வெரிஃபிகேஷன் செய்வது எப்படி என்று பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஜியோடெக்ஸ் என்பது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச், அதாவது பேங்க் மாதிரி. நம்ம இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் எப்படி இந்திய பணத்துக்கு பல பேங்கிங் செக்டர் இருக்கோ, அதே போல் கிரிப்டோ கரன்சிக்கு பல விதமான பேங்க் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதில் எளிமையான முறையில் இந்திய பணத்தில் வாங்க விற்க இந்த ஜியோடெக்ஸ் பயன்படுகிறது. இது நம்முடைய தமிழ்நாடு எக்ஸ்சேஞ்சு, அதனால் எளிமையான முறையில் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அற்புதமாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. இதில் நம்ம லேட்டஸ்ட்டாக பல வருமான வாய்ப்புகள் இதில் அப்டேட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதில் KYC வெரிஃபிகேஷன் செய்வதை பற்றி இப்போது நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சர்ச் ஆப்ஷனில் ஜியோடெக்ஸ் GIOTTUS டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லோகோவில் இந்த ஃபோட்டோ வரும், ஜியோடெக்ஸ்ன்னு சொல்லி. டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் வந்ததுன்னா ஓப்பனை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். கீழே பாருங்கள், பை அண்ட் சேல், ட்ரேடு, டேஷ்போர்டு, ஏர்னிங், ப்ரொஃபைல். டேஷ்போர்டு டச் பண்ணுங்கள். சென்ட்ரலில் இருக்கிற டேஷ்போர்டை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். பச்சை கலரில் வட்டமாக கொடுத்துருக்கும் பாருங்கள், சைன் அப் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். இமெயில் ஐடி, உங்களுடைய இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு என்பது உங்களுடைய இங்கிலீஷ் நேம் கேப் லெட்ரு டைப் பண்ணுங்கள். அடுத்து ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணி நம்பர்ஸ் சேர்த்துங்க. 8 to 10 லெட்டர்ஸ் வர மாதிரி பாஸ்வேர்டு ஒரு சீட்டு அல்லது ஒரு டைரியில் எழுதி வைத்து கொண்டு டைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க. கீழே ரெஃபரல் கோடில் என்னுடைய ரெஃபரல் கோடு பாருங்கள், இங்கே RRGOXMJ001 இருக்குது. இந்த ரெஃபரல் கோடு மறக்காமல் டைப் பண்ணுங்கள். உடனடியாக உங்களுக்கு KYC சக்ஸஸ்னு வரும். இந்த ரெஃபரல் கோடு போட்டுட்டு கீழே சைன் அப்னு இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமெயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இமெயிலுக்கு ஜியோடெக்ஸிலிருந்து இமெயில் கன்ஃபர்மேஷன் ஓகேங்களா மெயில் வந்திருக்கும். அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் வெரிஃபை இமெயில் அட்ரஸ்னு இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு கலரில். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வரும். இதில் இமெயில் வெரிஃபிகேஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட், அதாவது இமெயில் வெரிஃபிகேஷன் முடிஞ்சுது. அடுத்து என்னென்னா உங்களுடைய மெயில் அட்ரஸை டைப் பண்ணணும். பாஸ்வேர்டு ஆல்ரெடி நோட்டில் அல்லது டைரியில் எழுதி வைக்க சொன்னேன், அந்த பாஸ்வேர்டு இங்கே நீங்கள் டைப் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். ஃபஸ்ட்டு அலோன்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். இதில் நோ தேங்க்ஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வெரிஃபிகேஷன். உங்களுடைய தான் ஃபோன் நம்பரான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு OTP வரும். 1 நிமிடத்தில் வரும். வரும்போது நீங்கள் அந்த OTP கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். டவர்கிற இடத்துல பாருங்கள். நெட்வொர்க்கு கிடைக்கலாம், மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா OTP வரும். OTP கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். ஸ்டார்ட் KYC டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். என்டர் ஆதார் நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெஃப்ட் சைடில் M8I1WJன்னு இருக்குது. உங்களுக்கு எதை காட்டுதோ அந்த லெட்டர்ஸ் டைப் பண்ணி கீழே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும் ஓகேங்களா. இந்த பேஜில் கீழே பாருங்கள் அலோன்னு இருக்குது, அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது இந்த மாதிரி டிக்கு வரும். வந்துட்டு பிறகு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு கீழே பாருங்கள் பை அண்ட் செல், நெக்ஸ்ட்டு ட்ரேடு, டேஷ்போர்டு, ஏர்னிங்னு இருக்குது, ப்ரொஃபைல் இருக்குது பாருங்கள். ப்ரொஃபைலை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் வரும் ஓகேங்களா. இதில் ப்ரொஃபைல்னு இருக்குது பாருங்கள். மேலே ஃபஸ்ட் எடுத்தோன்னா ப்ரொஃபைல் இருக்குது. பேங்கிங் செட்டிங் ரெண்டாவது கொடுத்துருக்காங்க. அலர்ட் செட்டிங், MPIN ரீசெட், எனேபிள் பயோமெட்ரிக் கொடுத்துருக்காங்க. நாமினி டீட்டெயில்ஸ், ரேட் US, சப்போர்ட் லைவ் சார்ட்டு கொடுத்துருக்காங்க. ஹெல்ப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, அடுத்து க்ளோஸ் அக்கௌண்ட்டு,
ஸோ கீழே பார்த்தீங்கன்னா லாக் அவுட்னு கடைசியாக கொடுத்துருப்பாங்க. இதில் எம் பின்னு இருக்குது பாருங்கள். ஸோ மேலே ப்ரொஃபைலில் டச் பண்ணிங்கன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன் வரும். பேங்க் செட்டிங் டச் பண்ணிங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு கொடுக்குற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு டீட்டெயில் கொடுங்க. அடுத்து அலார்ட் செட்டிங்கும் நீங்கள் டச் பண்ணி அதையும் நீங்கள் கொடுக்கலாம். எம்பிஐஎன் ரீசெட்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இதேமாரி வரும். இதில் வந்து ஒரு 4 நம்பரை வந்து உங்களுக்கு ஃபேவரான ஒரு 4 நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா? மறக்காமல் இந்த நம்பரும் டைரி அல்லது நோட்டில் குறிப்பெடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். முக்கியமானது. ஸோ ஒரு டைரியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, பின் நம்பர் எல்லாமே எழுதி வைத்துக்கொள்வது நல்லது. இந்த பின் நம்பரும் டைரியில் குறிப்பெடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் செட்டிங்னு சொன்னேன், அதில் போய்ட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயிலை கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வெரிஃபைடுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ பச்சை கலரில் வட்டம் போட்டு காமிச்சிருக்கேன், வெரிஃபைடு. ஓகேங்களா? ஸோ வெரிஃபைடுன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் வாங்கலாம், விற்கலாம், எல்லாம் எளிமையான முறையில் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் அக்கௌண்ட்டு லாக் அவுட்னு இருக்குது பாருங்கள். லாக் அவுட்டை டச் பண்ணிங்கன்னா ஸோ இந்த அக்கௌண்ட்டை விட்டு வெளியே வந்துடும். மீண்டும் நீங்கள் லாகின் பண்ணி அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி ஸோ நீங்கள் பார்க்கலாம். இப்படி தான் வந்து ஸ்டெப்பாக பார்க்கணும். பாருங்கள், இதில் பை அண்ட் செல்லு, ட்ரேடு, டேஷ்போர்டு, ஏர்னிங்கு, ப்ரொஃபைலு இதெல்லாம் எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் வெப்3 உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இதில் முக்கியமாக எஸ்ஐபி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம். சிஸ்டம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கொடுத்துருக்காங்க. எளிமையான முறையில் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வாங்கலாம், இந்திய பணத்தை கொண்டு எளிமையான முறையில் வாங்கலாம், விற்கலாம், அருமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராமு, ஸோ லிங்க் இன்டைனில் கொடுத்துருக்காங்க, டெலிகிராமில் கொடுத்துருக்காங்க, யூடியூப்பு, ட்விட்டரில் கொடுத்துருக்காங்க. ஜியோடெக்ஸை நீங்கள் வெளிப்படையாகவே ஃபாலோ பண்ணலாம். நம்பகமான ஒரு தமிழ்நாடு நிறுவனம். இதுக்கு முக்கியமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எஃப்ஐயூ என்பது ரிசர்வ் பேங்கில் ஸோ அப்ரூவ்டு வாங்கின ஒரு எக்ஸ்சேஞ்சு தான் இது. ஸோ இவங்களுடைய ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 12 லட்சத்துக்கு மேலே இந்த ஜியோடெக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி ஃபாலோ பண்ணுறாங்க. 4.8 ரேட்டிங் வந்து இது வாங்கியிருக்கு. ஸோ ஒரு நம்பகமான ஒரு எக்ஸ்சேஞ்சு தான் இந்த ஜியோடெக்ஸு. ஸ்டெப்பாக கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா டெலிகிராம் சேனல், வெப்3 உலகம் டெலிகிராம் சேனல் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். டச் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்கே நீங்கள் கூடுதல் தகவல் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் KK.